இப்போ வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை இதை கெட்டியாக வச்சுக்கிட்டு புளி சாதம், எலும்பிச்சை சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லேசாக வதக்கிக்கணும். கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக கிண்டிட்டு இப்போ 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் பூண்டு பல், ஒரு 10-15 பூண்டு பல் வச்சு இது நல்லா கொஞ்சம் செவந்து வர மட்டும் நல்லா வதக்கிக்கணும். கடலை பருப்பு கொஞ்சம் செவந்துருக்கணும். கொஞ்சம் பச்சையாகவே போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது வாசம். கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிருச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்டா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புளி சாதம், எலும்பிச்சை சாதம், தயிர் சாதம் கெட்டியா வச்சு தாளிச்சு அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். செம்மையா இருக்கும். பூண்டு வந்து கடலப்பருப்பெல்லாம் போடுறோம், தக்காளியும் வெங்காயம்லாம் போடுறோமா, பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணுமா, நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடித்து தாளிச்சிக்க வேண்டியதுதான். சட்னி தாளிச்சாச்சு. சட்னி ரெடி. தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன். இது எங்கள் கும்பகோணம் சட்னி ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.